வணக்கம். ஓஹெச் பார்வையில் நம்ம இந்த வாரம் பார்க்கும் படம் காந்தாரா சாப்டர் 1. ஏன்னா காந்தாரானாவே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா அதோட முதல் படம் மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றது உலக அளவில் இந்தியா முழுவதும். கர்நாடக மாநிலத்தோட கடலோர மாவட்டங்களில் நடக்கிற தொன்ம கதைகள்லேருந்து எடுக்கப்பட்டது தான் காந்தாரா. ஏன்னா ஒரு நிலத்தை அபகரிக்கிற ஒரு முதலாளியை எதிர்த்து போராடுற பூர்வக்குடி மக்களை பற்றிய கதை. அதை எதிர்த்து போராடுற ரிஷப் ஷெட்டிக்கு ஒரு காந்தாரா அந்த தெய்வம் அவருக்குள்ளர மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அது காட்டும். அது பன்றி வடிவத்தில் வராக ரூபம் அப்படிங்கிற மாதிரி பன்றி வடிவத்தில் அது ஒரு எதிர்ப்பை காட்டுறது மாதிரி தான் காந்தாரா. இப்போ காந்தாரா சாப்டர் 1 கதை அப்படின்னு பார்த்தா, காட்டில் இருக்கிற செல்வங்களை அபகரிக்கிற அரசு அதிகாரத்தை எதிர்த்து நடக்கும் போர் அப்படின்னு நம்ம ஒரு வழியில் சொல்லலாம். ஆனால் அது ஒரு தொன்ம கதையை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கிறது. காந்தாராவுக்கு பிந்தைய கதை அல்ல, சீக்குவல் கிடையாது. இது ப்ரீக்குவல், முந்தைய கதையாக இருக்குது. ஒரு கிணற்றில் கண்டெடுக்கப்படுகிற தெய்வ மகனாக தான் ரிஷப் ஷெட்டி இருக்கிறாரு. இந்த படத்தோட கதையில் பார்த்தீங்கன்னா 3 வகையான ஒரு பிரிவுகள் இருக்குது. காந்தாராங்கிறது ஒரு வளமான பகுதி. அங்கே ஏலக்காய், மிளகுங்கிறது அப்படியே இந்த நறுமண பொருட்கள், நவதானியங்கள்லாம் விளைகிற ஒரு செல்வ செழிப்பான ஒரு பகுதி. அது விஷுவலாக காட்டும் போதே அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு இயற்கையான ஒரு காட்டு பகுதி, எல்லா வளமும் இருக்கிற ஒரு பகுதி. நீரோட்டம், அருவிகள், இது மாதிரி இருக்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியில் ஒரு தெய்வ மகனாக இருக்கிறவர் தான் ரிஷப் ஷெட்டி. அவருக்குள்ள தான் அந்த கடவுள் உள்ளுக்குள்ளே வருது. முந்தின படத்தில் எப்படின்னா பன்றி வடிவத்தில் வந்த கடவுள் இப்போ புலியின் வடிவத்தில் வருது. இன்னொரு கதம்பர்கள்ங்கிற ஒரு குழு. அவங்க என்ன பண்ணுறாங்க, கதம்பர்கள்லாம் கருப்பினர் மக்கள் மாதிரி இருக்கிற ஒரு இனக்குழு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க இந்த தெய்வம் இருக்குல்ல, இந்த காந்தாரா பகுதியில் இருக்கிற அந்த தெய்வத்தோட சக்தியை அபகரிக்க நினைக்கிறாங்க. அவன் அரசன் வேட்டைக்கு போகும்போது அரசனே அவங்க வீழ்த்திடுறாங்க அந்த காந்தாரா மக்கள். அதில் அவனுடைய மகன் மட்டும் பிழைக்கிறான். அவன் அரசாட்சிக்கு காந்தாராவை எப்படி அபகரிக்கணும், அந்த செல்வங்களை அபகரிக்கணும்னு நினைக்கிறான். அங்கே ஒரு துறைமுக பகுதி இருக்குது. இவங்களுடைய அந்த நறுமண பொருட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, ஏற்றுமதி பண்ணுறதுக்காக, விற்பதற்காக ஒரு அந்த ஊரோட எல்லை பகுதியில் கொண்டாந்து வச்சிருவாங்க. அந்த எல்லை பகுதி வரைக்கும் தான் இவங்களுக்கு அனுமதி உண்டு. அதே மாதிரி மற்ற இனக்குழுக்களும் உள்ளர வர முடியாது. இவங்க மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு அரணாக இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இதை அபகரிக்கிற அந்த குழு என்னென்னா அந்த எல்லை பகுதியிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு சரியான விலை கிடைக்காது. இப்போ ரிஷப் ஷெட்டி இருக்கார்ல, காந்தாரா பகுதியை வச்சிருந்தா, அவர் இதுக்காக போராடுறார். துறைமுகத்தை நம்ம கைப்பற்றணும், ஃப்ரீ ட்ரேடு பண்ணணும், ஒரு எளிதான ஒரு வணிகத்தை பண்ணணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதை கைப்பற்றுகிறாரா இல்லையாங்கிறது தான் இந்த காந்தாரா சாப்டர் 1 விரிவாக்கம். இப்போ காந்தாரா சாப்டர் 1 காந்தாரா அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் வரும், நமக்கு பெயர் குழப்பம். ஆனால் அது தேவையில்லை. என்னன்னா இது ப்ரீகோல்ங்கிறதுனால சாப்டர் 1 வச்சிருக்காங்க. ப்ரீகோல் இதுக்கும் முன்னாடி ஒரு படமும் சாப்டர் 2 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த படத்தோடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தா டெக்னிக்கல், அதோட கிராஃபிக்ஸு, அந்த சிஜி ஒர்க்கு எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ இந்த கதம்பர்கள் என்ன பண்ணுறாங்க, குரங்குலே ஒரு வகையான ஒரு மிருகம் தேவாங்க. அது எப்படின்னா ஒரு ஆந்த மாதிரி கண்களை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வச்சு ரிஷப் ஷெட்டி அந்த காந்தாரா குழுவை தாக்குற காட்சிகள் அவ்வளோ இதாக இருக்குது, உயிரோட்டமாக இருக்குது. அதே மாதிரி புலி வருகிற காட்சி நம்புறது மாதிரி இருக்குது. இந்த படத்தில் 3 பகுதிகளை நம்ம ரொம்ப சிறப்பாக சொல்லலாம். என்னென்னா அந்த பாங்குராங்கிற அரசாளுகிற அந்த மன்னன் அரசாளுகிற அந்த பகுதி, அதோடைய இயற்கையான காட்சி, அந்த அரண்மனை, அதோடைய அந்த கோயிலோட தோற்றம், அங்கே இருக்கிற அந்த துறைமுக பகுதி, இதெல்லாம் ஒளிப்பதிவில் ரொம்ப சிறப்பாக காட்டப்படுது. அந்த பிரம்மாண்டமாக இருக்குது. நம்ம ஏதோ வேற உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதே மாதிரி காந்தாரா அது ஒரு வனப்பகுதியில் செல்வ செழிப்பு மிக்க நவதானியங்கள், நறுமண பொருட்கள் விளைகிற ஒரு இடம். அதை காட்டும் போதும் ரொம்ப வித்தியாசமாக இருக்காது. காட்டுக்குள்ளே நம்மளும் இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங். அதே மாதிரி கதம்பர்கள் அவங்க ஒரு முரட்டு இனக்குழுவாக காட்டப்படுறாங்க. இதே மாதிரி துறைமுக பகுதிகளை காட்டும் போது பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப ஒரு ஃபேண்டசியை விளையாட விட்டுருக்காரு ரிஷப் ஷெட்டி. இந்த நறுமண பொருட்களை வாங்க வருகிற அந்த வெளிநாட்டுக்காரர்கள் இருக்கிற பகுதியும், அப்புறம் வியாபாரிகள்லாம் இருக்கிற அந்த துறைமுக பகுதிகள் காட்டும் போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எப்படின்னா ஒரு பிரம்மாண்டமாகவும் இருக்குது. அந்த காலத்தில் நம்ம இப்படி தான் இருந்திருக்குமோ அப்படின்னு தோன்றது மாதிரி இருக்குது. ஆனால் இதில் ஒரு பலவீனமாக நம்ம பார்த்தோம்னா இந்த ஃபேண்டசியே இந்த படத்துக்கு பலவீனமாக இருக்குது. எல்லாமே ஒரு பிரம்மாண்டமாக காட்டப்படுறதுனால நம்ம அதோட ஒட்ட முடியலையோ அப்படிங்கிற ஒரு
ஃபீலிங் இருக்கு. இந்த படத்துல நகைச்சுவையும் இருக்கு. அந்த அரசர் குலசேகரனா நடிச்சிருக்க இந்த குல்ஷன்ங்கிற அந்த கேரக்டர் வந்து அப்பப்போ ஒரு காமிக்கலா பேசினா கூட அது எடுபடலை. ஏன்னா படம் வந்து சீரியஸா ஒரு பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு அது மூவ் ஆகிட்டு இருக்கும்போது, தொன்ம அடிப்படையில் இருந்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான நகைச்சுவை வந்து அதில் எடுபடலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதில் வந்து பெருமைங்கிற கேரக்டரில் தான் இயக்குனர் ரிஷப் ஷெட்டி நடிச்சிருக்காரு. அவர் தான் அந்த கிணற்றில் எடுக்கப்படுகிற தெய்வ மகனாக இருக்கிறாரு. இந்த அரசரையும் அவர் எதிர்க்கிறாரு, அதே மாதிரி கடம்பர் இன மக்களையும் அவர் எதிர்க்கிறாரு. முதல் பாதி ஃபுல்லாக அந்த இவங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுலையே போகிறதுனால கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, அந்த கதை புரிபடாத மாதிரி இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய ஒரு வார் மாதிரி ஒரு காட்சி நடக்குது. அப்பதான் அவருக்குள்ள அந்த கடவுள் வந்து உள்ள வராரு. எப்படின்னா அந்த புலியோடைய கண்கள்ல இருக்கிற அந்த ஒளி வந்து இவரோட கண்களுக்கு வருது. அவர் வந்து அந்த கத்திக்கிட்டு ஒரு மியூசிக்கோட போடுவாங்க. காந்தாரா படத்துல வராக ரூபமேன்னு ஒரு பாடல் இருக்கும். அந்த பாடலையும் இதுல வந்து பயன்படுத்தி ரிஷப் ஷெட்டிக்கு உள்ளுக்குள்ள அந்த கடவுள் வந்து இவர் ஒரு சத்தம் போட்டுக்கிட்டு ஒரு பிரத்யேக இசையோட அந்த காட்சி நம்ம பார்க்கும்போது ஒரு மாதிரி பிரம்மாண்டம் அதே மாதிரி நமக்கு ஒரு பெரிய ஒரு மெய்சில் இருக்கிற ஒரு உணர்வு ஏற்படுது. அது ரொம்ப முக்கியமான காட்சி. அதுதான் காந்தாரா படத்தோட அடிநாதமா இருக்கு. இந்த படத்துல வந்து ஒரு செகண்ட் ஹாஃப்ல அந்த ஒரு போர் காட்சியில இதை காட்டுறாங்க. சண்டை காட்சிகள், அதே மாதிரியான விஷுவல்ஸ் வந்து ஒரு விஷுவல் பியூட்டின்னு சொல்லலாம் அந்த படத்தை. சிலது ரொம்ப ஃபேண்டசியா அதீத கற்பனையா இருந்தா கூட நம்ம வந்து ஒரு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸுக்காக இந்த படத்தை கண்டிப்பா நம்ம பார்க்கணும். தமிழ்லயும் இது மாதிரியான தொன்ம கதைகள் நிறைய இருக்கு. காந்தாரா மாதிரி முயற்சிகள் தமிழ்ல இன்னும் வரல. அந்த முயற்சிகளை நாமும் எடுக்கலாம். அதுக்கு எடுப்பதற்கான ஒரு வழிகாட்டியா இந்த காந்தாரா சாப்டர் 1 இருக்கு. ரிஷப் ஷெட்டி ஒரு பெரிய ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் எடுக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய கற்பனைகளை வந்து ரொம்ப ஒரு அதிகமான பொருட்செலவுல காட்சிகளாக அதை மாற்றியிருக்காரு. காந்தாரா சாப்டர் 1 படத்தை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு பிரம்மாண்டத்தின் உச்சம், ஒரு ஃபேண்டசியான அதீத கற்பனையான படம். நீங்கள் வந்து நம்ம தொன்ம கதைகளை படிச்சிருப்போம். கற்பனையாக ஒரு கதையை படிக்கும்போது நமக்கு ஒரு மன உணர்வுகளில் ஒரு காட்சிகள் வரும்ல, அதை வந்து நம்ம நேரில் பார்க்குற ஒரு வாய்ப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.